ஓகே, செகண்ட் சம் பாருங்க. கம்ப்ளீட் த டேபிள். அதில் ரெண்டு சப்டிவிஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபீட். மேலே கொடுத்துருக்கறல ஃபீட் கொடுத்துருக்காங்க, கீழே கொடுத்துருக்கல இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 1 feet வந்து எவ்வளோ இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்போனா 1 feet இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க, 12 inches கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் 2 feet எவ்வளவு, 1 feet 12 inchesனா 2 feet எவ்வளவு, 2 into 12. நம்ம கொடுத்துருக்க எல்லாத்தையுமே என்ன பண்ணும், 12ஆல் மல்டிபிள் பண்ணும். இப்போ 2 12s are 24. அதே மாதிரி இப்போ 3 feet நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ண, இப்போ இதுக்கு தானே கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன எழுதுறேன்னா 3 feet இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டு மெனி கேட்டால் மல்டிபிள் பண்ணமா, அது 1 கொடுத்துட்டாங்க. 1 feet இஸ் ஈக்குவல் 12 inches. இப்போ 3 feet என்ன வரும், அந்த 12 நம்ம என்ன பண்ணிடணும், 3ஆல் மல்டிபிள் பண்ணிடணும். மல்டிபிள் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3 12s are 36 inches. இது பார்த்தாவே தெரியும், எல்லாமே கீழே ஃபுல்லாக 12 டேபிளில் தான் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 1 12s are 12, 2 12s are 24, 3 12s are 36. அப்போ இங்கே என்ன ஆன்சர் நம்மளுக்கு வரும், 36 கிடச்சிருச்சு. ஆல்ரெடி இங்கே ஃபீட் கொடுத்துருக்காங்க, இன்ச்சஸ் கேட்டிருக்கனால நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம் 12ஆல். 3 into 12 பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்ச்சஸ் கொடுத்து ஃபீட் கேட்குறாங்க. பெரிய நம்பர் கொடுத்து சின்ன நம்பர் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்போனா இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 72 inches கொடுத்துருக்காங்க. இப்போ 72 inches நம்ம எத்தனை ஃபீட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, டேஷ் ஃபீட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 1 feetங்கிறது 12 inchesன்னு தெரியும். இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்போ எதால் டிவைட் பண்ணணும், இந்த 72வை நம்ம 12ஆல் டிவைட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஃபீட் கிடச்சிடும். ஓகேவா, அதாவது ஃபீட் கொடுத்து இன்ச்சஸ் கேட்டால் மல்டிபிள் பண்ணணும், ஸ்மால் டு பிக் கேட்டால் மல்டிபிள் பண்ணுங்க, பிக் டு ஸ்மால் கேட்டால் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ எல்லாமே வந்து 1 feet 12 inches தானே சொல்லியிருக்காங்க. அப்போனா நம்ம 72 12ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா ஃபீட் கிடச்சிடும். ஆல்ரெடி உங்களுக்கு 12 டேபிள் தெரியும்னு நினைக்கிறேன். 1 12 is 12, 2 12s are 24, 3 12s are 36. அதே மாதிரி 4 12s are 48, 5 12s are 60, 6 12s are 72. ஓகேவா, அப்போனா 72வை 12ஆல் டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 6 கிடைக்கும். ஓகேவா, அப்போ நம்மளுக்கு எத்தனை ஃபீட் கிடைக்குது, 6 feet. ஸோ ஆன்சர் இஸ் 6. அவ்வளோதான். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது 1 feet 12 inchesன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் 2 feet என்னது, 2 into 12 24. இப்போ 3 feetனா 3 into 12 36. இப்போ இங்கே ஃபீட் கொடுக்கல. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 72வை 12ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். 12ஆல் டிவைட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். இப்போ கண்டுபிடிச்சி பாருங்கள், 6 into 12 72. அப்போ நான் கண்டுபிடிச்சிக்க ஆன்சர் கரெக்ட். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்மால் டு பிக் கேட்டால் மல்டிபிள் பண்ணுங்கள், பிக் டு ஸ்மால் கேட்டால் டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். சேம் அதே மாதிரி தான், நல்லா கொஞ்சம் கவனிங்க. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பாருங்கள். அதாவது இங்கே டேஸ், இங்கே வீக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரியும் 1 week எத்தனை டேஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும்ல. 1 week இஸ் ஈக்குவல் டு 7 days நம்மளுக்கு தெரியும். அதாவது மண்டே டு சண்டே வரைக்கும் இருக்குது, டோட்டலாக 7 days. ஓகேவா, சரி. இப்போ பாருங்கள், இப்போ இது என்னது, இது வீக்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 weeks. இப்போனா 4 weeksனால் உங்களுக்கு தெரியும் 1 week 7 daysனால் 4 weeks என்ன வரும், 4 into 7 28, 3 into 7 27. அப்படி இங்கே என்ன வரும், 2 week. 2 week என்ன வரும், இந்த 7-ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், 14 days கிடைக்கும். ஓகேவா, அப்போனா 2 7s are 14. இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, 7ஆல் மல்டிபிள் பண்ணி ரைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 1 week 7 daysல, அதனால் இப்போ 4 into 7 28, 3 into 7 3 7s are 21. அப்போ இங்கே என்ன வரும், 1 week 7 daysனா 2 week என்ன வரும், 2 into 7 14. ஓகே,
ஆல்ரெடி, அதாவது ஸ்மால் டு பிக்னா மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே பிக் கொடுத்துருக்காங்க. பிக் டு ஸ்மால் பண்ணுறப்ப டிவைட் பண்ணணும். எதால் டிவைட் பண்ணணும்? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 63 days கேட்டிருக்காங்க. 63 days கொடுத்துட்டாங்க. எத்தனை வீக்ஸ் தான் நம்மளை கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்னு நம்ம 63-ஐ 1 week 7 days 7ஆல் நம்ம என்ன பண்ணிடணும்? டிவைட் பண்ணிடணும். இப்போ 7 tables சொன்னோம்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 9 7s are 63 வரும். அப்போனா இங்கே எத்தனை வீக்ஸ் வரும்? 9 வீக்ஸ். அப்போனா 9 × 7 63. அவ்வளோதான். ஓகே, நல்லா என்ன கொஷின் கேட்குறாங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அதான் 1 week 7 daysன்னு தெரியும். இப்போ எங்கே 2 week கேட்குறாங்க. அப்போ 2 × 7 2 ஸ்மால் கொடுத்துட்டு நம்ம பிக் கேட்டாங்கன்னா மல்டிபிள் பண்ணணும். 2 × 7 2 7s are 14. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? பிக் கொடுத்துட்டு ஸ்மால் கேட்குறப்ப 63 நம்ம என்ன பண்ணணும்? 7ஆல் டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? 9 week கிடச்சிரும். ஓகேவா? இப்போ செகண்ட் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 2 சப்டிவிஷனுமே நம்ம பார்த்துட்டோம். கம்ப்ளீட் த டேபிள் ரெண்டுமே முடிச்சிட்டோம். ஓகேவா? 1 மார்க்கில் வந்து 1 feet is equal to dash inches கூட கேட்கலாம். அதனால் எல்லாத்துக்குமே ரெடி ஆகிக்குங்க. ஓகே, தேங்க்யூ.